ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் கரண்ட் இல்லை, எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய ஒரு பொக்கிஷனை கொண்டாந்துருக்கேன். இந்த பொக்கிஷன் என்னன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை வந்து தினம் ஒரு புடி சாப்பிட்டா நம்மள்ட்ட வந்து கேன்சரே வராதான். அது என்னடி பொட்டணத்தில் கொண்டாந்துருக்கேன், கேன்சர் நோய் வராதுன்னு சொல்கிறீங்களே? நானுமே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பார்த்த ஒரு பதிவு, ஒரு டாக்டர் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னால் எவ்வளோ முடியுதோ நம்மள மாதிரி மக்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் உங்கள்கிட்ட குடுன்னு ஓடி வந்துட்டேன். என்ன பார்க்கலாமா? இந்த கை கூப்பி கேட்குறேன், யாருக்கும் எந்த நோயும் வரக்கூடாது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, உப்பு கடலை தான். இந்த தினம் ஒரு உப்பு கடலை நம்ம ஒரு பிடி சாப்பிட்டா எலும்பு தேய்மானம் வராதான். நிறைய பேருக்கு என்ன மாதிரி கால் வலி, முதுவலி, பெதடிகள்லாம் வரும் பார்த்தீங்களா? இது வந்து அவ்வளோ நல்லதுன்னு அந்த டாக்டர் சொன்னார். இந்த உப்பு கடலை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உண்டாகுமா, உடம்புல வந்து பலவீனம் உண்டாகாதான். இப்போவும் இது நானாக சொல்லாத டாக்டர் சொன்னதை உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவர் அடித்து சொன்னது, இந்த உப்பு கடலை சாப்பிட நமக்கு கேன்சர் நோய் நம்ம பக்கத்தில் வராதான். அதுக்காக தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன், யாருக்காவது இந்த கேன்சர் நோய் வாய்ப்பட்டவங்க இந்த உப்பு கடலை சாப்பிட்டு சரியாகனா அப்படி இல்லை. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பின்ன நீங்கள் பாட்டில் இந்த அக்கா சொன்னால், இந்த அம்மா சொன்னால் கேன்சர் நோய் வந்துட்டுனா உப்பு கடலை சாப்பிட்டா சரியாகணும் அப்படி கிடையாது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அதனால் நானுமே நம்மப்பா ஆண்ட முடியாது இந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் 10 ரூபாய்க்கு உப்பு கடலை வாங்கிட்டு வந்து 4 வாயில் போட்டேன். இது வந்து உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து உணவே மருந்து, நம்ம எடுக்கிற உணவே நமக்கு மருந்து. எது வரணும் அளவாக எடுத்துக்கணும். சும்மா நல்லதுன்னு சொல்லிட்டு காலையிலையும் மத்தியானம் நைட்டையும் இது ஒரு உப்பு கடையில் துவைச்சிருந்தால் நமக்கு பெருசாக லாபம் எதுவும் வந்துடாது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சாலும் 10 ரூபாய்க்குனா தான் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் மெயின் ஒன்று அவர் சொன்னார், இந்த துளி எடுக்கக்கூடாதான். இந்த துளி இருக்க ஸ்கின்னோட வாயில் போட்டு நல்லா செவச்சி, வாயில் போட்டோம்னா பதக்குன்னு செவச்சி இறங்கக்கூடாது. நல்லா செவச்சி நம்ம உமிழ் நூலோட செவச்சி நல்லா மாவு மாதிரி கூழ் மாதிரி ஆக்கி முழுங்க சொல்லியிருக்காரு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வேறு என்னங்க, ஓடி போய் 10 ரூபா உப்பு கடலை வாங்கிட்டு வாங்க. குழந்தைங்களுக்கு அது மாதிரி எள்ளு உருண்டை, பொரிகடலை உருண்டை, குழந்தைங்களுக்குலாம் வந்து எள்ளு உருண்டை, பின்ன பொரிகடலை உருண்டை, நிலக்கடலை பருப்பு உருண்டெல்லாம் கொடுங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு பேக்கெட் திங்ஸ் கொடுக்காதீங்க. குறுக்குரே, லேஸ்லாம் கொடுக்காதீங்க. இது மாதிரி டப்பாவில் அரைச்சி வர ஜூஸ்லாம் கொடுக்காதீங்க. ஒரு கேரட் அரைச்சி கொடுங்க, ஒரு ஆப்பிள் அரைச்சி கொடுங்க. நான் விட்டால் பேசிக்கிட்டே போவேன். உப்பு கடையில் ஆரம்பித்து ஆப்பிள் வரைக்கும் போயிட்டேன். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து ஒரு பிடி உப்பு கடலை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் கேன்சர் நோய் வராது. அந்த டாக்டர் சொன்ன பதிவு ஏன்ட்டா அவர் எல்லாத்தையும் சொல்லுமான்னு சொன்னார். என் வீட்டுக்கெல்லாம் சொல்லலை. அவர் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. இந்த